பற்று போகணும்னா என்ன பண்ணணும்? பிறருக்கு கொடுக்கணும். எப்ப தானம் பண்ணணும்னு ஆசை வருதோ பற்று தானா குறைய ஆரம்பிக்கும். பிறருக்கு கொடுக்கணுங்கிற ஆசை வரும். ஆகமம் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லுது. இறைவன் யாருக்கெல்லாம் கட்டுப்பட்டுவன் அப்படின்னு. பஞ்சம் ஏற்படக்கூடிய காலத்தில் நெல்லும் அரிசியும் சாப்பாடும் தானம் செய்தவனுக்கும், நல்லாக பஞ்சமெல்லாம் போனதுக்கு அப்புறம் செழிப்பா இருக்கக்கூடிய காலத்தில் தங்கத்தையே தானம் செய்தவனுக்கும், ஒரு ரொம்ப சாதாரண மனிதனிடத்தில் கண்டு அவனுடைய ஏழ்மை நிலையை கண்டு மனமுருகி அவனுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளில் சிறந்தவற்றை கொடுப்பவனுக்கும் இறைவன் கடமைப்பட்டவன் சொல்றாரு. அதாவது மோசமான நிலையிலையும் ஒரு தானம் பண்ணணும், சிறந்த நிலையில இருக்கும் போது சிறந்ததை தானம் பண்ணணும்னு அந்த கொடுக்கக்கூடிய மனசு வந்துருச்சுனாலே அதுக்கு பேரு அந்த கொடுக்கக்கூடிய மனசு இல்ல லட்சமா கொடுக்கறதல்ல தானம். தானத்துல நிறைய வகை இருக்கு. என்னால நல்லா வார்த்தை கவனிக்கையில் ஒரு செயலை செய்ய முடியும் என்று சொன்னால் அதுதான் தானம் என்று பெயர். என்னால பெரிய கோவில் கட்ட முடியாது, ஆனா எங்க வீட்டு மாடி மேல ஒரு சின்ன பாத்திரத்துல குருவிக்கு தண்ணி வைக்க முடியும். அந்த குருவினுடைய உயிருக்குள்ளும் முருகன் இருக்கிறாருங்கிற உணர்வு என்னங்கிற அந்த உணர்வு நம்மளுக்கு வரும். முருக பக்தனுடைய அடையாளம் என்னன்னா, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, எல்லாம் எனக்கு எனக்குன்னு தேடிக்கிட்டு இருந்த மனசு எது எனக்கு வேண்டாம், எல்லாருக்கும் எல்லோருக்கும் வருதோ எல்லா உயிரும் என் உயிர் போல நான் நினைக்கும் முருக பக்தருங்கிற அந்த அடையாளம் நமக்கு வரும்.